வெல்கம் டு சினிமேலர். கடந்த 2 நாளாகவே சோஷியல் மீடியாஸ்லேருந்து நேஷ்னல் மீடியாஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கிறது நம்ம இளைய தளபதி விஜயோட பேச்சு தான். சமீபத்தில் நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட நம்ம இளைய தளபதி விஜய்க்கு சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டுச்சு. அதன் பிறகு பேசின நம்ம இளைய தளபதி விஜய் சினிமாவை பற்றி பேசினதை விட அதிகமாக விவசாயிகள் பிரச்சனையை தான் பேசினார். ஊருக்கே சோறு போகிற விவசாயி தன்னோட சாப்பாட்டுக்காக ரேஷன் கடை வாசலில் இலவச அரிசிக்காக கையேந்து நிற்கிறான். நாடு வல்லரசாக மாறுறத விட விவசாயிகளுக்கு நல்லரசாக மாறுறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு கூட ஆரோக்கியமானதாக இல்லை, எதிர்கால சந்ததிக்கு இது கூட கிடைக்காம போகிற அபாயம் இருக்குது. இப்படி அவர் பேசுகிறதுல அதிகமான நேரம் விவசாயிகள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரு. ஒரு பக்கம் தமிழக அரசு மியூசிக்கல் சேர் விளையாடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மத்திய அரசு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கு. இதுக்கிடையில் வாழ்வாதாரத்தை இழந்து சிக்கி தவிக்கிற விவசாயிகள் பிரச்சனையை பேசின முதல் நடிகர் இளைய தளபதி விஜயனே சொல்லலாம். நம்ம இளைய தளபதி விஜயோட இந்த கருத்துக்கு மக்கள் மத்தியிலிருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். நடிகர் விஜய் விவசாயிகளோட கஷ்டத்தை பற்றி பேசினதால அவங்க பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் டெல்லியில் போராடிட்டு இருந்த தமிழக விவசாயிகளை பற்றி ஒரு துண்டு செய்தியாக கூட எழுத தயாராக இல்லாத பல மீடியாக்களில் இந்த விஷயம் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. இளைய தளபதி விஜயோட இந்த கருத்துக்கு இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர்களோட ரசிகர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவார்ட் ஃபங்க்ஷனில் விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசின நடிகர் விஜயோட இந்த கருத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்க? உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.